ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க ஒரு அம்மா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்னைக்கு அன்னமிட்ட அடியார் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால நல்லா இருக்கும்னு வேண்டிங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்களுடைய சார்பாக இன்னைக்கு அன்னதானம் ஒரு அம்மா சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்களுடைய சார்பான அன்னதானம். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால ஆரோக்கியம் அன்பும் பாசமும் பெற்று நம்ம அடியார்கள் அனைவரும் சந்தோஷமா வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நமச்சிவாய. பாண்டிச்சேரி தாத்தானே ஏதோ பொலிமிங்க நடுரோட்ல இவ்வளோ நேரம் காரணமே அப்படி போகலாம்னு வந்தா வண்டிங்க எதிர்க்க. அப்படி போனாதான் வண்டி எதிரில் வருமா? இப்படி இருந்தா வண்டி எதிரில் வராதா? நின்று பார்க்குற ஓட்டில் ஓட்டிடுறீங்களா? நானு எத்தனை நாள் விட்டுட்டாங்க. எதிர்க்க வந்தால் அப்படியே முடிச்சுடுவாங்க. அதனால தான் ஓல்டார் இதுதான் லைட்டு வெளுக்கு இது காட்டினா நின்று போகும். லைட்டு காட்டினா லாரி அது இந்த காட்டுனா இது லைட்டு போவோம் போகலாம். வாங்க வாங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. இந்த சாதம் கொடு வாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. ஒன்று கொடுத்துரு சாப்பிடுப்போம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக்கு. அந்த தாத்தா கொடுத்துரு டான்ஸுக்கு பாவம். நீ இல்லைன்னு சொல்லிடுற. அது நாங்கள் போகும்போதெல்லாம் கிராஸ் ஆகுது. ஏன் என்ன அங்கேயே தான் இது டான்ஸு. இந்த 3 பேர் வாங்கி வரும். அதனால தான் எனக்கு. ஓ, அவரும் வாங்கி கொடுன்றாரா? அதனால தான் நான் சரி சரி. சண்டை போடுறாங்களா? சண்டை போட்டு குடிச்சுக்கிறானா? கொள்ளலாம் விடு. என்ன சார் பார்த்து பத்திரமா வாங்க. கீழே வீந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? உலகமே வீந்துடும், அப்படியே உருண்டுடும். ஆமாம், அந்த அளவுக்கு மோசமான விஷம் முச்சவன். யாரு? நான் தான். உங்கள் பேருண்ணா? என் பேர் பட்டன்றான், அலின்றான், 9ன்றான், பேட்டின்றான், 9ன்றான். வாய் எதுக்கு வாய் எவன் என்னென்ன பேர் அவன் கூப்பிட்ற பேரில் நம்ம என்ன அவன் மாட்டுன்னு சொல்லிட்டு போட்டான். உங்க காதுல வாங்காதீங்க. அதனால உங்களை தப்பா பேசுறானா அவனை விட பைத்தியக்காரன் வேற யாருமே கிடையாது. கும்மி அடிச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணு அப்படி பண்ணி அப்படி ஆசீர்வாதம் பண்ற என்னைக்கு அது கரெக்டாக சொல்லிட்டான். எனக்கு நிஜமா புடவை கட்டணும், பூ வச்சுக்கணும், எல்லாம் ஆசை போயிட்டு விட்டேன். ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நமச்சிவாய நமக. அவருக்கு ஒன்று எடுத்து போய் கொடுத்துருங்க.
நமச்சிவாய நமக. வாங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் செல்வ வளத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கணும். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 63 நாயன்மார்கள் வரலாறு. படிச்சியா? எதனா ஒரு நாயன்மாரோடைய வரலாறு சொல்லு. வேணாம், நீ சொல்லாத. ஒரு நாயன்மார் வரலாறு சொல்லு. 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு. நான் கேட்டது உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு நாயன்மார்கள் வரலாறு சொல்லு. ஒண்ணு. அது யாரு? ஒரு தாய்மார்கள் யாரு? இந்த புக்ல படிக்கிறல்ல 63 பேரு. சரி நைனா, இந்த புக்ல படிக்கிறல்ல 63 பேர் படிச்சுக்கிறல்ல, ஒரே ஒருத்தர் ஏதாவது படிச்சிருப்பல்ல? எத்தனை இந்த புக்கு எத்தனை நாளா? இல்ல வரலாறு முக்கியம். வரலாறு முக்கியம். அங்க பார், வரலாறு அங்கதான் முக்கியம். காசு கொடுத்து முக்கியமா, நாயன்மார்கள் முக்கியமா? ஐயோ எப்பா. ஒண்ணு 5 ரூபாவா? 5 ரூபாவா? 5 ரூபா தராங்களாமே. நான் இந்த பக்கம் வரேன், நீ இந்த பக்கம் போ. ரெண்டா? நாங்களும் பிச்சைக்காரங்க தான். இன்னும் கொஞ்சம் நாங்க மட்டும் பின்ன என்ன, நாங்களும் பிச்சைக்காரங்க தான். கலை சட்டை போட பிச்சைக்காரங்க. ஆமா, நீங்க காவி சட்டை போட்ட பிச்சைக்காரங்க. இந்த புக்கு எத்தனை நாளா படிச்சிங்கிற? 4 நாளா படிக்கிறல்ல. 63 நாயன்மார்கள் இருக்குதுல்ல, ஒரே ஒரு நாயன்மார்கள் பேராவது சொல்லு. பேர் இதுல உள்ளது சுந்தரமூர்த்தி நாயனார். அவரது வரலாறு என்ன தானே படுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஒண்ணு சிவாய. ஓம் நம சிவாய நமக. சாமி இதோ அனுப்புற சாமி. அனுப்பிருக்கேன் பாருங்க. 2வது எவ்வளவு மொத்தம்? இல்ல, நான் ஒண்ணு வந்து 904 ரூபாய் ஒண்ணு தான் வாங்கியிருக்கேன். நீங்க 2க்கு அனுப்பிடுங்க வேணாலும். நான் சாமி அப்படி இல்ல சாமி, நீங்க எத்தனை வாங்குறீங்கன்னு சொல்லுங்க, அத்தனை அனுப்பிச்சிடுறேன் நானு. ஐயோ, நான் 2 கேட்டா 2 வாங்கிடுறேன். ஒண்ணு வாங்கிட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். நான் இப்போ நீங்க 904 ரூபாய் அனுப்பினீங்கன்னா சிவாய நமக. அடுத்து இந்த பையனை வச்சு பிச்சை எடுக்குதுங்க அவங்க அம்மா அப்பா. ஓடுறான் பாரு அவன். இந்த பையனை வச்சு அடுத்தது பிச்சை எடுக்குதுங்க. அந்த குழந்தைய நம்ம சமூக நலத்துறையில் ஒப்படைச்சோம்ல, அந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஒப்படைச்சிடலாம். அவங்க அம்மா அப்பா இருக்கிட்ட குழந்தைக்கு கிட்ட போய் என்ன கேட்கறது? என்ன பெருசா? பெருசு தான் என்ன, வேற என்ன சின்னதாக நீ தான் உன் வாழ்க்கையில் நீ பெருசுன்னு ஒத்துக்கிற. இன்னைக்கு தான் உனக்கு வயசாயிடுச்சு பெருசுன்னு ஒத்துக்கிற. எதுக்கு உங்கள்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணுவேன்? அப்படி ஒத்துக்கோ. அப்புறம் ஒத்துக்கினா தானே. நமச்சிவாய நமக.
ஒரு செட்டு கொடு. ஒன்றா? நமச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணோம்? பௌர்ணமிக்கு முதல் நாள் எனக்கு ஒரு டம்ளர் வாங்கி கொடுங்க. டம்ளர் யாரும் தூக்கிட்டு போட்டாங்க. டம்ளரை தூக்கி மாட்டாங்களா? டம்ளர் மட்டும் வாங்கி கொடுங்க, தண்ணி. சரி வாங்கி தரேன் போங்க. சில்வரில் உங்களுக்கு மிக்சியா? சரி வாங்கி தரேன் போ. ஒரு கலவு சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. 50 ரூபாய்க்கு டம்ளர் வாங்க முடியாது. தேவை டெய்லி தருமம் எடுக்கிறோம். அது போய் கேட்குறேன் டம்ளர் மாடக்கேடியா ஒரு கலவு சாப்பாடு கொடுத்து நான் கேட்டதை நானாவது வாங்கி கொடுத்துருவேன். அசிங்கமாக சாப்பிடுவோம் கொடு. உங்கள்கிட்ட போய் கேட்குறேன் டம்ளர் என்கிட்ட கேட்டதால உனக்கு பிரச்சனையா இல்ல 50 ரூபா டம்ளர் கேட்டதால பிரச்சனையா? உங்கள்கிட்ட கேட்டதை தப்பு. ஏன் கேட்கவே கூடாது. அவங்களே கொடுக்கணும். சரி நீங்க ஐயா என்ன கொடுத்தீங்க பொங்கலுக்கு? சித்திரா பண்ணி கொடுக்குறேன். இந்த ஞாபகம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. ஞாபகம் வந்துச்சு பத்தியா? எங்களை காது சொல்லும் ஐயா கையால் வாங்கிட்டு ஒரு கொடுக்கணும். ஒன்று என்னையா சொல்லுங்க. அடிப்பட்டது சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு ஐயா. எல்லாம் கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கணும். சும்மா இருந்தால் தானே நைட்டெல்லாம் கிரிவலம் சுத்தினா ஓய்வு இல்லை. நான் டெய்லி சுத்தினேன் ஐயா. முதல்ல நடந்தா போவேன். இப்போதான் சைக்கிள் எடுத்துக்கிட்டேன். ஐயா நல்லா இருக்கணும். உண்மையாக சொல்கிறேன், பெருமைக்கு சொல்ல. நான் மனசார ஒருத்தர் ஐயா நல்லா இருந்தாலும் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ கூட ஓடியா நம்ம வண்டி ஐயா சாப்பிடு சந்தோஷம். இன்னும் போலியா நீ? நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. அந்த ஒயிட் ரைஸ் மட்டும் மகானே எங்க போயிருந்த? இன்னும் நீ வரலையேன்னு பார்த்தேன் நான். இல்லை வந்துட்டாங்க. எங்க போயிருந்தேன் இதனால? சுற்றுலா வருது. சுற்றுலா? நாங்களும் தான் டெய்லியும் சாப்பாடு கொடுக்குறது. எங்களால் எங்கேயும் சுற்றுலா போக முடியல. ஊருக்காக மட்டும் கொடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேண்டாம். உட்காந்து போயிட்டு வாங்க. சிவாய நமக. ஒன்று ஊருக்காவா? நமச்சிவாய நமக. ரெண்டுங்க. நமச்சிவாய. உங்களுக்கு ஓம் நம சிவாய. ஏன் நான் பார்த்துனே இருக்கிறேன்? பையன் வாங்கினா இப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் எதனா ஒன்று சொல்லுவேன்னு பார்த்துனே இருக்கிறியா? எதனா சொல்லுங்க. உங்களை சொல்ல சொன்னா என்ன சொல்ல சொன்னா? இப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் கண்ணுல வசியம் பண்ணி அவங்கள அந்த மாதிரி எங்கெல்லாம் வசியம் பண்ணிடலான்னு பாக்குறியா? போ போ. வசியம் பண்ண வச்சு தானே உட்காந்து பேசிக்கிற. போன் நம்பர் வாங்கி பேசுற அளவுக்கு உனக்குனே அவனுக்கு போன் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சா நீ உஷாரா இருங்க எல்லாரும். அவ்வளவுதான் சொல்லிட்டு. ஆமா உஷாராங்க. நமச்சிவாய நமக்கு. அந்த ஆள் உட்காந்தாரு 100 அடி தள்ளி உட்காருங்க. ஏன்னா 100 அடி விழும் அவருக்கு மாட்டினார்னா. நமச்சிவாய. மகாராசா நல்லா இருக்கு. ஓம் நமச்சிவாய. ஒன்று நமச்சிவாய. எத்தனை உங்களுக்கு? இல்லையா நடக்க ஆரம்பிச்சிட்டியா?
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அப்படியே மெட்ராஸ் போயிடு, இங்க இருக்காத. என்ன உதவி நீ குடு சுத்தப்ப என்ன வரையறீங்க? 63 நாயன்மார்கள். என்ன ஊர் நீங்க? திருக்கழுக்குன்றம். நாயன்மார்கள் ஸ்டோரி வரைங்களா? நாயன்மார்களுடைய போட்டோஸ் நானே சொல்லுவேன். சொல்லுவீங்களா? எடுங்க, ஒரு நாயன்மார் எடுங்க. பாடுங்க, என்ன ஒரு பதிகம் பரவாயில்ல, பாடுங்க. தேவாரம், திருவாசகம் எதுவாக இருந்தாலும் ஓகே. சுந்தர பெருமான் வந்து நீல நினைந்தடியேன்னு ஒரு படம், கோலுலின்னு ஒரு ஊர். நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கை கொழுவேன், வாழன கண்மடவா அவள் வாடி வருந்தானு, கோலிலியன் பெருமான் குண்டையூர் சில நெல்லும் பெற்றேன், ஆளில்லையம் பெருமா அவை அட்டி தரபணியே. ஞானசம்பந்த பெருமான் பாடினதுல மந்திரமாவது நீரு வானர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை வங்கள் திரு ஆளவாயாம் திருநீரு, ஆற்றல் அடல் விடையேனும் ஆளவாயாம் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரனான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற தீபினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பற்றும் நல்லவர் வல்லவர் தாமே. நாவுக்கரசு பெருமான் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், நாமம் என் நாவில் மறந்தறியேன், உலந்தா தலையில் தனி கொண்டுதல் வீருடல் உள்ளொரு சூளை தவிர்த்தருளாய், அலந்தே நதியே அதிகை கெளில விரட்டான துறை அம்மானே. சுந்தரர் ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே தன்னை நாயா குறிக்கிறார். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன துன்னை பேயாய் திரிந்தெய்தேன் பெறலாகாருள் பெற்றேன், வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரரு துறையுள் ஆயா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. திருவெண்ணை நல்லூர் சாமியுடைய திருப்பாதம் இன்னமும் கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் திருவெண்ணை நல்லூர். இங்க நீங்க திருக்கழுக்குன்றத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சுட்டு எங்க படிச்சீங்க? ஆதிபராசக்தி பாலிடெக்னிக் முடிச்சேன். அதுக்கப்புறம் தேவார திருவாசகத்துல ஒரு ஆர்வம் வந்துச்சு, கைலாய வாத்தியம் வாசிப்பேன். அப்படியே கைலாய வாத்தியம் வாசி நேரம் சொல்ல திருவாசகம் கொஞ்சம் கொஞ்சம் பாடும்பொழுது அதுக்கு பொருள் உணர்ந்து பாடணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. எல்லாரும் சொல்றாங்க நம்ம பொருள் உணர்ந்து பாடணும். அப்போ ஒருத்தர்கிட்டே பொருள் உணர்ந்து கற்றுக்க போனேன். அப்படியே அதில் இதை விட கொஞ்சம் இதுக்கும் மேன்மையானது திருவாசகம்ன்றது நம்மளை முக்தி அடைய இட்டு வர ஒரு வழி. இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் வந்து தேவாரத்தில் இருக்கு. ஏன்னா சுந்தர பெருமான் பொன் பெற்றாரு, எனக்கு இந்த பெண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தூது போக வச்சாரு. மணி முத்தாறுல பொண்களை போட்டு திருவாரூர் குளத்துல எடுத்தாரு. ஒரு அவினாசியில ஒரு குழந்தையை மீட்டு எடுத்தாரு. ஞானசம்பந்த பெருமான் திருமயிலையில மட்டிட்ட புன்னையும் மாடல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான், கபாலி சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரகள் பணத்தார்க்கு அட்டித்தல் காணாதே போதியோ பூம்பாவாய். நம்மளுக்கு நடக்கக்கூடிய 10 திருவிழாக்களையும் கூறி கூறி நீ பூம்பாவாய் இதை பார்க்காம போயிட்டே என்னோன்னு அந்த பூம்பாவைன்ற ஒரு பெண்ணை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் திருமயிலை. திருமருகள் சடையாயனும் சரணியனு
மறுகள் பெருமான் உயர்நாணம் உணர்ந்து அடியுள் புதலா உயர்நாண சம்பந்தன் பாடல் வல்ல உயர்நாணம் எல்லாம் விளங்கும் புகழே. சுந்தரர் சொல்றாரு, நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாரையும் நம்ம புகழ்ந்து பாடினா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னை புகழ்ச்சியா பேசுவாங்க. இறைவனை நீ புகழ்ந்து பாடினா உனக்கு என்னென்ன தருவாரு சொல்றாரு. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் இன்புலவிர்கால். அப்படி பாடினா என்ன தருவார்னா, இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். இதெல்லாம் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். இம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு உனக்கு சாமி அருள் பண்ணுவாரு. நீ அடுத்தவங்களை பாடாம சிவபெருமான திருப்புகலூர்ல இருக்கக்கூடிய இறைவனை பாடினா இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். அம்மையே நீ சிவலோகம் ஆள்வதற்கு உனக்கு எந்த ஐவரமும் இல்லை. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ இறைவனை பாடு, நீ போய் கைலாயத்துல இடம் முடிக்கலான்னு சுந்தர பெருமான் போடுறாரு. கடைசியா தான் என்னை முன் படைத்தான் அதை அறிந்ததன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானென வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நம்ம எல்லாம் கைலாயம் கூடிய அந்த திருப்பதிக்கு நொடித்தான் மலைன்னு ஒரு பேர் உண்டு. நம்ம கைலாயம் சொல்றோம், ஆனா சுந்தர பெருமான் அதை கைலாயம் குறிப்பில்லை, நொடித்தான் மலைன்னு பேரு. ஏன்னா ராவணேஸ்வரன் அந்த கைலாயத்தை தூக்க சொல்லும், அந்த மலை நொடிஞ்சதுனால அந்த கைலாயத்துக்கு நொடித்தான் மலைன்னு ஒரு பேரு. நமச்சிவாய். உங்க பேரு? கார்த்தினா. கார்த்தி. சரி, மீட் பண்ணுவோம் நாளைக்கு. சாப்பாட்டுக்கு வெயிட் பண்றாங்க. எத்தனை வேணும்? ஐயா 2 வேணும் சார். ஐயா ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. சொல்லுங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியல. கொஞ்சம் ஏதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட, ஏதாவது ஒரு ஹோம்ல இருந்து கொஞ்சம் காயாடுறது சேர்த்து விட முடியும். காயம் ஆடுற வரைக்கும் எந்த ஹோம்லங்க சேர்க்க முடியும்? என்னங்க நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களேங்க. ட்ரெஸ்ஸிங் பண்றது ஏதாவது வசதி பண்ணிட்டு ஏன்னா நடக்க முடியல. பார்க்கறது வேற வந்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வரும்போது யாராவது ஒருத்தர்கிட்ட குத்தமிச்சு விட்டுறீங்க, எப்படி வந்து கொடுக்குறாங்க, எதுவும் பேச முடியல. இல்லைங்க, ஒரு 2 வீலர்ல இங்க வந்து போனீங்கன்னா அந்த மாதிரி இப்படி எவ்வளோ பேர் லிஃப்ட் கொடுப்பாங்க. போனீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க ஃப்ரீயாக தான் பண்றாங்க. ஆமா, யாரும் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, அதான் ஒரு பிரச்சனை. ஆட்டோ கூப்பிட்டேன்னா ஆட்டோ வந்து 200 ரூபா கேட்குறாங்க. அந்த அளவு இது இல்லை. ட்ரெஸ்ஸிங் பண்ணி கூட்டின்னு வந்துரு. வருவார் இன்னைக்கு. வேணாம். சரிங்க சார், வருவாருங்க இன்னைக்கு. ஐயா ஒரு தண்ணி பாட்டில் இட்டுன்னு போயிட்டா சித்தப்ப இட்டுன்னு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணி கூட்டணுமா? நானா? நான் மாட்டு சிவனேன்னு கார் ஓட்டின்னு வரேன். நான் பண்ற பாரு நீ. இந்தா, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எனக்கு ஒன்னே ஒன்று அவருக்கு 20 ரூபா குத்தா தான் வாங்குவார். 20 ரூபா. ஆமா, 200 ரூபா வேணும். 20 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கினா அது இருக்கு. ஆமா, ஒன்னே ஒன்று வெள்ளை சாதம் மட்டும் கொடுங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. கனகத்தலே போட்டு கைலை மலையானே நமச்சிவாய. நமச்சிவாய. ரெண்டா? ஓம் நமச்சிவாய. சரி சரி சரி. ஓம் நம சிவாய. ஒன்று குத்துரு.
ஊருகாக்கே வச்சிருப்பாரு இல்லை ஏன் வைக்கிறது இல்லை ஊருகா டிக்கெட்டிக்கா நமச்சிவாய் கரக முடியா எல்லாம் தரப்பாடு ஏன் தர மாட்டாங்க பிடி டைட்டா பிடி ஓ இப்படி பிடிக்கணுமா டைட்டா திறந்துட்டு அப்புறம்னா ஃபுல்லாக திறந்து கொடுக்கணுமா இந்தா போயிட்டுமா காலம் மட்டும் இல்லை கிருத்திகை உனக்கு ஒன்றா ரெண்டா வாயில பாதி வார்த்தை தான் வருது, மீதி வார்த்தை எங்க காணாம போயிடுது. என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஒன்றை பார்த்தா பயப்படுறேன். பார்த்தா தான் பயம் அதிகமாக வருது. இவங்கெல்லாம் பயமாக்காம நம்ம கேமரால பாக்குறவங்கலாம் என்னவோ கொடியும் கொடுற மாதிரி நினைச்சு பார்க்கும் பொழுது இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா பின்ன எப்படிக்குது? என்ன பண்றது சாமி? நம்ம அண்ணாமலை இருக்கிறார், என்ன பண்றது? 10 பேர் 10 விதமா இருக்கு. என்ன பண்றதுக்காக நீங்களே சொல்லுங்க. நீங்களே எத்தனையோ ஊர் சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கீங்க ரோடு மேல. என்ன பண்றதுக்காக? ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு பொண்ணா பொண்ணு போதுமா நைனா? டெல்லி வரைக்கும் பேசுமா? 2 வாங்க முச்சிவா. அது என்ன மேட்ரு கேளு. நம்ம வண்டி அங்க வந்த உடனே என்ன பண்ணும் தெரியுமா? ஐயோ வந்தவங்க சட்டை போடலன்னு கேட்பானுங்க அப்படின்ட்டு நம்ம வண்டி அங்க வரும் போதே சட்டை எடுத்து போட்டுக்கிறது. பாரு அந்த அயன் கூட கலையாம இருக்குது பாரு. நம்ம வண்டிக்கு இப்படி கிராஸ் ஆனவனே இதை வேறையா வண்டா கச்ச கச்சன்னு போட்டுக்கிறான் அப்படின்ட்டு கைட்டி வச்சிருது. சிரிக்காத அண்ணா, அதான் நடக்குது. போட்டுனே தான் இருக்கிறார். குளிக்கிட்டு போகும்போது கைட்டு கர்ணன் கவச குண்டலம் போட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுமா? ஊசி வச்சு உடம்புலே தச்சுது. சட்டையை கேட்டக்கூடாது, சட்டையை கேட்டக்கூடாது. இப்பதான் ஒரு நாட்டாமைக்கு உண்டான ஒரு இது இருக்குது. ஒரு குருஜினா ஒரு இது இருக்குது. இப்பதான் சட்டை கட்டெல்லாம் போனது அடுத்து இந்த விடுற பாரு. இந்த படையப்பா யாரே பாரு. நீ சத்யராஜ் ஒரு படத்துல நடிகன் படத்துல போட்டு இருப்பான் பாரு. அந்த மாதிரி போட்டு ரெடி. சித்தப்பா நீ ஒரு ஏதாவது உன் கடமைக்கு சத்யராஜுக்கு சித்தப்பா தானே அது. ஆமா உன் கடமைக்கு நீ எதனா பேசுறேன் வந்து பேசுறேன். ஐயோ நாங்கள் கடமை பேசணும். ஆமா பாஸ்ல பேசணும். என்ன சித்தப்பா என்ன வருஷமா எனக்கு ஜட்டி எடுத்து உங்களுக்கு தான் ஓம் நமச்சே. நீ தானே சொன்ன புள்ளி ஏந்திர புள்ளி வீட்டு சாய் கூட வீட்டில் போவார். மிஸ்டர் கேர்ள் கோ சாமி கும்பிடணும். மாமா இந்த குருஜி எல்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது. ஆள் வச்சு எத்தனை நம்பர் இதெல்லாம் எடுக்காது. எவ்வளவு எடுத்துட்டேன். யார் தான் போறாங்கன்னே தெரியல. சாப்பிட கூட இங்க யாரும் வரல. எவ்வளோ பெரிய தள்ளி விடக்கூடாது. குருஜி எவ்வளவு போச்சு?
எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காத அண்ணா. எவ்வளோக்கு போச்சு? என்ன போச்சு? மறுபடியும் பாரு, எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற பாரு. என்ன போச்சு போச்சாங்க? எவ்வளோக்கு போச்சு? போச்சா? 40 போச்சு ரேட்டு. 50க்கு 50. நான் எங்கேயுமே பார்த்தேன் இல்லையா? 20 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. ஆட்டோ எடுத்துட்டு வந்து ஒரு டீலர் ஆயிடுறாரு போல இருக்கு. 200 ரூபா வேஸ்ட், 100 ரூபாய் 50 ரூபாய் லாபம் வச்சா போதுன்றாரா? ஒரு கடையான பாரு வாங்கி போட்டு வச்சு வித்துருவேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு? அந்த பாவத்தை வேற நாங்க ஏத்துக்கணும். சித்தப்பா எப்படி ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி நாசமா போ. அவார்டு அத்திந்தல் தலைவர் குத்துக்கிறாங்கன்னாரு. நம்ம பிச்சுமணிக்கு இவரு கொடுத்துக்கிறாங்களா? வீரா குத்துக்கிறாங்களான்னு கேக்குறாரு. அது வேற கட்சி. கலெக்டர் அவார்டு குத்தாரு, வீரா குத்துக்கிறாங்களான்னு கேக்குறாரு. இல்ல நான் கேட்டேன். வண்டமுருகன் இங்கே பேசுகிற வார்த்தை திட்டுவாங்க. கலெக்டர் அந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு தான் அவார்டு கொடுப்பாரு, நம்மளாம் கொடுக்க மாட்டார். ஏரியா சுத்தமாக வச்சுருக்கிறார், 2 கலெக்டர் அவார்டு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஓஹோ. கலெக்டர் இறங்கியா பார்ப்பான், அந்த கலெக்டரும் போயிட்டான். ஏன் இல்லையே? அவரு பேனர் வச்சு காமிக்கிறாரு. செல்லில் காட்டி உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக எனக்கு அவார்டு குத்துக்கிறாங்க. அவருக்கெல்லாம் சாப்பாடு குத்தி உள்ளால எப்படி முடியுது அப்படின்ட்டு அவார்டு குத்துக்கிறாங்க. சொல்லுங்க. குருஜி போயிட்டு வரட்டுமா? ஆனந்தமா போயிட்டு போய் ஆனந்தமா போயிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நல்லா தூங்கு. ஓ இல்ல, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குறோம். இது விட்டா நமக்கு வேற வேலை இல்ல. நேரா வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், மறுபடியும் காலைல ஏந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், இது வரோம். கொஞ்ச நேரம் தூங்குறியா இல்லையா? அசந்து நான் தூங்கிந்தா எனக்கு அப்படியே நைட்ல தூங்கலாம்னு தூங்கினா கூட 1 மணி நேரம் தூங்கவே முடியல. தூக்கம் வரும். கொடுத்துரு, வாங்கிங்க. எல்லாருக்கும் கிடையாதுங்க ஐயா, எல்லாரும் நிக்க போறாங்க. இந்த மாதிரி நீ நினைச்ச நேரத்துக்கு தூங்கலாம், ஆனா நினைச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது. நேற்று சுத்தமா உட முடியல, எனக்கு தெரியுமா? கேள்வி வந்தா உங்களுக்கு தெரியும். சுத்தமா உட முடியல, ஆள் இல்ல. அவன் வெளில போயிட்டான். அது கிடையாது. ஒருத்தங்க அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா நான் வந்து நேரடியா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா சொல்றது? அவங்க வந்து இப்போ நான் ஒரு வாட்டி என்னன்னா குருஜி, எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. அன்னைக்கு வந்து அவசரத்துக்கு வீராவை அமிச்சிட்டேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீ போய் கொடுத்துட்றான். அந்த அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நான் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னதானம் கொடுத்தேன். இல்லைங்க, யாரு கொடுத்தாலும் 1 டே ஃபுட்ல தாங்க போகுது. வீரா தாங்க கொடுத்தாரு, யார் கொடுத்தாலும் சாப்பாடு தாங்கன்ற. இல்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னி வரைக்கும் என்கிட்ட அதுக்கப்புறம் எந்த ஒரு தொடர்புமே இது பண்ணல. அது என்னன்னா அவங்க நானே போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனாலதான் உடம்பே முடியலனா கூட சில சமயத்துல வந்து ஆமா. இல்லன்னா நேத்து நான் யாருன்னா ஒருத்தர் கூட அரேஞ்ச் பண்ணி கார் ஓட்டினுப்பாங்க, மாமா யாருன்னா மாமா கூட கொடுக்க சொல்லிட்டு இருப்பேன், யாருன்னா கொடுக்க சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்களும் வந்து வேண்டிக்கிறாங்க சில பேர், யார் கையால கொடுக்கணும்னு. நான் அவங்க வர முடியாததுக்கு நான் வந்து கொடுக்கணும்னு. சோ அதனால நான் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் குருஜி. இதான் பொது தொண்டு. இதெல்லாம் வந்து உடம்பு சரியில்லை அப்படி இப்படிலாம் நம்ம இறங்கி யோசிக்கவே கூடாது. பொது வேலையை பொறுத்த வரைக்கும் புரியுதா? வரங்க எத்தனை வர இருங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனைனா 2. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனை உங்களுக்கு? 2. ஓம் நம சிவாய. எத்தனை உங்களுக்கு? 1. எல்லா சாப்பாடு. நமச்சிவாய. ஒரு சாப்பாடு, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து. ஓம் நமச்சிவாய. வாங்க.
சாப்பாடு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்தாங்க தண்ணி 2 ஓகே 2 3 பரவாயில்ல. நைட்டுல தண்ணி வேறு. ஓகே சார், சாப்பிடுங்க. ஆமாம், அவர் கொடுத்துருக்காரு. கலெக்டர் விருந்து கொடுத்துருக்காரு. என்னது? ஒரு நாளும் ஓய்வு இல்லாமல் அடியாருக்கு சேவை செஞ்சதாலும் உங்களுக்கு விருந்து கொடுத்ததாலும் அடியார்களின் வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. ஓம் நமச்சிவாய. இது யார் சொன்னது உங்களுக்கு? என்ன ஐயா, யூடியூப்ல வந்துருக்கீங்களா? எனக்கு மாதம் மாதம் பார்ப்பேன். சரிங்க சரிங்க நல்ல விஷயம். சரிங்க சரிங்க. சாமின்னா என்ன சொன்னேன். நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அதாவது இப்போ நான் சாமிகிட்ட சொன்னேன். நான் மாதம் மாதம் நான் உங்களை பார்க்குறேன் சார். சரிங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பார்த்துட்டு. சரி. அப்போ போகும்போது உனக்கு ஸ்டில் எடுப்பேன். போன நீங்கள் என்ன பார்த்தீங்களா? பார்ப்பீங்களா இல்லைங்களா? 12 எடுத்தவங்கள நீங்கள் எனக்கு கவனிக்கல. நேற்று நைட்டு இங்கே வரதா நீங்கள் ஐடியா இல்லை சார். சரிங்க. அது திடீர்னு வந்து உங்கள் புரோகிராம் பார்த்தேன். நான் டிவியில் பாலிமரில் பார்த்தேன். பாலிமர்லையா? பாலிமரில் பார்த்தேன் சார். பாலிமர்லையும் பார்த்தேன், 7 சேனல்லையும் பார்த்தேன். அம்மா என்ன வேணும்? பாலிமர் டிவிலையா? என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்க? உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் கலெக்டர்கிட்ட முந்தானத்து பார்த்தேன். சாரி, முந்தானத்து கொடியாசத்து அன்னைக்கு நியூஸில் பார்த்தேன் சார். நியூஸ்லையா? அதை பார்த்துட்டு தான் நான் இன்னைக்கு வரேன். நியூஸ்ல என்ன பார்த்தீங்களா? சரிங்க சரிங்க. இல்லை நியூஸ்ல எந்த என் ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவை மட்டும் பார்த்தேன். நீங்கள் உங்கள் கூட யாருமே கிடையாது. நீங்கள் மட்டும் டக்குன்னு வாங்கிட்டு கலெக்டர்கிட்ட விஷ் பண்ணிட்டு இப்படி நோந்தீங்க. நீங்கள் கலெக்டர்கிட்ட வாங்கிட்டு இப்படி நோந்துட்டீங்க. நோந்த பிறகு அப்புறம் அன்னைக்கு எனக்கு 2-3 சந்தோஷம். இப்போ ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறாப்புல, கலெக்டர் ஜிஹெச்சில் ரேடியோகிராஃபராக இருக்காப்புல. சரிங்க. அவர் வந்து அவருடைய இது வாங்கினாரு வச்சுங்களேன். அன்னைக்கு அவர் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. ஆமா. அது மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு அவர் வந்து வாட்ஸ்அப் பண்ணல. சரிங்க சரிங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். அவங்க 1 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி தான் நீங்க? சொல்லுங்க. நான் எனக்கு ஒன்றும் இல்லை, கள்ளக்குறிச்சியில் வந்து ஐயா வாங்கிக்கோங்க, 2 சாப்பாடு வாங்கிக்கோங்க. எனக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கினே இருக்கிறாங்க அவங்க. யாரும் சொல்லுங்க, நான் சொல்றேன். என்னன்னா அவங்க அப்பா கை கால் வரலையா? சரி. அவங்க அப்பா கை கால் வரலையா? இந்த குழந்தைங்க 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க. சரி. இந்த 4 குழந்தைங்க வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்களாம். இந்த பாருங்க, இவர் தான் அவரு. அவங்க அப்பா 4 குழந்தைங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களாம். அதான் எலைட் ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க. அது இவர் தான். இந்த பிள்ளைங்க தான் அந்த இருக்கு பாருங்க. இந்த பிள்ளைங்க 4 குழந்தைங்களும் வந்து டீ வித்துட்டு இருக்காங்களாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். இது உண்மையான்னு மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க. போட்டோ மட்டும் நல்லா கட்ட பாருங்க. ஒரு செகண்ட் அப்படியே கட்டுங்க. ஏரியாவை போட்டுங்களா? இப்போ நான் அதை கேட்டுக்கிறேன். பார்த்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி இல்லை. அதுதான். ஏன்னா இந்த குழந்தைங்களை வச்சு அனுப்புறாங்க. 4 குழந்தைங்களும் நாங்க எங்களுக்கு எலஸ்கேன் எடுத்தீங்களா? அது என்ன டேட் மட்டும் சொல்லுங்க. இதை நான் ஃபோன் பண்ணியே கேட்டுறேன். இல்லை, அவங்கள்ட்ட நான் பார்ப்பேன். அக்கா பையன் ஜிஹெச்சில் இருக்கிறதுனால ஸ்கேன் எல்லாமே நமக்கு தெரியும். இல்லை அதுதான். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன் இருங்க. கன்ஃபார்ம்னா எந்த ஏரியா அட்ரஸ்லாம் நம்ம சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு அவங்க கன்ஃபார்ம்னா கொஞ்சம் எனக்கு விசாரிங்க. இல்லை கன்ஃபார்ம்னா உதவி பண்ணலாம். ஏன்னா இது நிறைய பேர் ஃபோட்டோ போட்டு இல்லை புரியுது இது பண்ணுறாங்க. நான் லைட்டுன்னும் போது அது வந்து உங்களுக்கு டூப்ளிகேட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. லைட்டுன்றது இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தான் அந்த ஸ்கேன் ஆரம்பிக்குது. அதுவும் ரொம்ப நம்மள்தான் இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி அப்படிதான் வந்து கிருஷ்ணகிரில இருந்து கேட்டாங்க அவங்க, நம்ம ஹெல்ப் பண்ணோம். அடுத்த மாசம் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இவங்க யாரா இவங்கன்னு சொல்லி போய் விசாரிக்கிறதுக்கு ஆள் அமிச்சா அப்படி ஒரு ஆளே அங்க இல்லையா. இல்ல இப்ப நீங்க காட்டுற ஒரு கூட எனக்கு புதுசா கள்ளக்குறிச்சியில. ஏன்னா நான் பெயிண்டர், நான் தெரியாத தெருவும் கிடையாது, தெரியாத இடமும் கிடையாது. இல்ல பாக்கலாம். அவர் டீ விற்கிறவரா? இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது. மார்க்கெட்ல காய்கறி இருக்கு நமக்கு. அதுதான், அதனாலதான் நான் ஒரு நிமிஷம் ஒருத்தர் காய்கறி இருக்கு. உங்க இங்க காமாட்சி அம்மன் கோயில பக்கத்துல. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க போட்டோ அனுப்பும் போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா வேதனையா இருக்கு. இவர் இது வரைக்கும் நான் டீ காப்பே இருக்கு பார்ப்போம். அவர் பூக்கார கூட ஹேண்டு கேப்னா அவர் கால் மட்டும்தான், அவர் கிடையாது. புதுசா இருக்கு. இங்க கள்ளக்குறிச்சியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்களேன். இல்ல கள்ளக்குறிச்சி கிடையாது. அவர் கள்ளக்குறிச்சின்னா எனக்கு தெரியாது.
வேற கிராமமா இருக்கலாம். கிராமம்னா கூட டீ விற்கிறாருன்னா இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. மார்க்கெட்டில் காய் கடை இருக்கு. இப்பயும் ஒய்ஃப் இருக்கு, காய் கடை இருக்கு. எனக்கு இந்த அமிச்சிக்கினே இருக்கிறாங்க, டெய்லி அமிச்சிக்கினே இருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க அடுத்த வாட்டி என்ன பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள் வருவாங்க. குழந்தைங்க போட்டோ மட்டும் போட்டு அந்த குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட கேட்கறது எப்படி இருக்குது இது பாக்கிறதுக்கு பாருங்க. நீங்க சொல்றது புரியுது. இது எப்படி இருக்குது இந்த குழந்தைங்க உதவின்னு கேட்கும் போது நம்ம பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமா இல்ல? ஆனா அந்த மாதிரி பசங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி அவங்க அப்பா பசங்க டீசெண்டா இருக்குது, இதெல்லாம் கேக்குறாங்க. எனக்கு இவங்க நான் டைரக்டா பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. சரி ரீசார்ஜ் கூட பண்ணாம இருந்திருக்கலாம், விட்டுருங்க, அது பிரச்சனை. நம்ம எது ஏத்த போகணும். அவங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. தம்பி நீங்க உங்க அட்ரஸ் உங்க டீட்டெயில் அனுப்புங்க, நம்ம ஆளுங்க நேர்ல வராங்க, நான் பார்க்க சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு 10 நாள்ல வருவேன். 9597 நான் கூட போன் பண்ண நம்பர்லாம் இருக்கு. இன்னொரு நம்பர் அந்த இருங்க, அந்த மெடிசன் சீட்ல இருக்கு இன்னொரு நம்பர், இருங்க, அது அதுல பண்ணலாம். காமாட்சி பொங்கல் பக்கத்தில் ஒரு பில்டிங் பால்டெக்ஸ் பண்ணாங்க பாருங்க, அந்த ஒட்டின மாதிரியே ஒரு சின்ன பில்டிங் செட்டியார். அது பேங்க் இருந்துச்சு. அந்த காலியாச்சு பார்த்தீங்களா? அது நம்ம ஃப்ரெண்டோட கடை தான், நமக்கு ஜூனியர் தான். ஒரு மார்க்கெட்டில் காய்கறி வச்சுருந்தவர் தான். இப்போ அவங்க தம்பி வச்சிருக்காப்புல கண்ணன் சொல்லிட்டு அவரு. அவங்களுக்கு அது சிகாரமாக கிடைச்ச சொத்துக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. எந்த இடத்துல குழந்தைங்களை போட்டு டெய்லியும் கேட்டுக்கிறாங்க. மனசே கஷ்டமாகுது, அப்படியே பதறுது. குழந்தைங்க அப்படியே கையை சொல்லுங்க. நான் அது நிறுத்திங்கத்தில் இருக்கேன். மீனாவுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, மீனாவுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. சரி முடிஞ்சா நான் எடுக்க மாட்டாங்க போன். கூகுள் பே அனுப்புங்க, இந்த நம்பர் கூகுள் பே அனுப்புங்க. நான் ஃபோன் பண்றேன். உண்மையா கூட இருக்கலாம், சரி பையா, விசாரிச்சுக்கலாம். நீங்க அது ஃபோன் நம்பர் முடிச்சு பாருங்க. இந்த நம்பரு 95 97. உங்களுக்கு அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் விசாரிங்க. நான் எல்ஐடிக்கே போயிட்டு உங்களுக்கு போயிட்டு இன்னும் இவங்களுக்கு யாரு இன்னும் உண்மையா கொஞ்சம் அதை மட்டும் விசாரிச்சு சொல்லுங்க. ஏன்னா நீங்க கள்ளக்குறிச்சி தான் ஞாபகம் வந்துச்சு. ஜிஹெச்ல இருக்காப்ல 3 ஃபோன் பண்ற எடுக்க மாட்டாங்க. நானும் போட்டு நீங்க போனாலும் கட்டாவது. வாட்ஸ்அப் கால் போது எடுக்க மாட்டாங்க. அக்கா போய் நாங்கள் ஃப்ரெண்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஊர்ல இருந்தும் எதனா ஒன்று அனுப்பிச்சுனே இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் ஹெல்ப் பண்ணமாமா, இந்த மாதிரி எனக்கு கால் இல்லை, ஒரு லேடி ஒருத்தங்க கால் இல்லை, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூகுள் பேனாங்க. ஒரு 2000 ரூபாய் காசு போட்டு விட்டேன். அன்னைக்கு அடுத்த மாசமே எனக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப்னு கேட்டாங்க. இருமா எங்க ஆள் வராங்க, எந்த ஏரியான்னு சொல்லுமா கிருஷ்ணகிரியில் அப்படின்னு சொன்னா அது ஏதோ வந்து பகண்டா இல்லையோ ஏதோ ஒன்று சொல்லிச்சு. அங்கே போனால் அப்படி ஒரு ஆளே இல்லையா. நான் உங்களுக்கு கன்ஃபார்மா நான் இன்னொரு 1 வாரத்துக்குள்ள வருவேன். வந்தேன்னா நான் வந்து கொஞ்சம் ஏன்னா இது வந்து நான் என்ன எல்லாருக்கும் என்னால உதவி பண்ண முடியாது. இது குழந்தைங்கன்றதால எனக்கு மனசு வலிக்குது. ஒரு 7 மணி கூட உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். நீ சாயந்தரமே ஃபோன் பண்றேன். சரிங்க, வாங்க வாங்க. பாருங்க என்ன போட்டுறாங்க பாருங்க. இடது கை இடது கால் வேலை செய்யல சார். இது கன்ஃபார்மா அதாவது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்றது நான் எனக்கு விசாரிச்சு சொல்றேன். சரி விசாரிச்சு. அக்கா பையன் ஸ்டாண்ட்ல தான் இருக்காப்ல, சரி இருக்காப்ல, எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் கலவச்சி வச்சு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சாயந்தரமே கொடுக்குறேன். சரிங்க ஐயா, வாங்க ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய், வாங்க ஐயா. ஓ சின்ன பாப்பா, உண்மைதான் சொல்றேன். எல்லாரும் சொல்றது மாதிரி தான் நடந்துக்கிறேன். நீ நான் சின்ன பாப்பா ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்றேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை வந்து அது சரியான திமிர் பிடிச்சதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் நடந்துக்கிறேன். அது இரு சொல்றத பஸ்ட் கேள. அது தொரப்பாடிக்காரியா, தொரப்பாடிக்காரி திமிர் பூச்சவன் அப்படின்னு சொல்றாங்க. தொரப்பாடியா நீ? சொன்னவங்க தகுறாங்க பாரு, தகுறாங்க பாரு. வா இந்த பாரு, நம்ம தான் சொல்லிச்சு. இந்த பாரு எத்தனை வரணுமா மாமா இப்பெல்லாம் உட்காந்து கேட்டு அதிகாரம் பண்றது. சரி வா வா, பரவாயில்ல, இப்படி கூட கூட எத்தனை கொடுத்துட்டு போடலாம். ஒண்ணு என்னது மயில் செம்மையா ஒண்ணு கூட எத்தனை கொடுத்துட்டு போலாம். அத்திந்துல இருந்து வர தெரியுது உனக்கு, இங்க இருந்து இந்த ரோடு கிராஸ் பண்ணி வர தெரியல. வச்சிருவோம் நம்மளுக்கு கார் எதுன்னு
அத்திந்தல்ல இருந்து உன் கண்ணு தெரிஞ்சு வர இந்த ரோடு ரவை கிராஸ் பண்ணி வர முடியல உன்னால. என்ன பண்ணது கொடுக்கறதுக்கா இது கொடுக்கறதுக்கா கண்ணில் வச்சுக்கிறேன். இதே என்னதா எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு சாப்பாடு. அப்புறம் எத்தனை வந்து கூட நான் அத்தனை வாட்டி சொல்றேன். எது தண்ணி தான் காட்டேன். தண்ணி தண்ணி எத்தனை வந்து கொடுத்து நாங்க கிராஸ் ஆகணும். இப்பதான் சாப்பாடு கொடுத்து போனாரு. சேர்ந்து வரத்துல என்ன உனக்கு கொடு, வேணா சாப்பாடு வேணா கூட வேஸ்ட் பண்றத. தண்ணி மட்டும் போதுமா? போதும் விடு, வேஸ்ட் பண்ணாத. சரி சரி போயிட்டு வரேன், நான் உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. செவ்வாய்க்கே போயிட்டாரு பொழுது. ஆறுனு காதுல வந்து அடிச்சாதான் எந்திரிப்பீங்க பொழுது. யாருன்னா வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும் உங்களுக்கு டொனேஷன் அப்படின்னு சொல்லி எழுப்பினா எந்திரிக்க மாட்டீங்க பொழுதா? அது மட்டும் எந்திரிங்க. அது பணத்துக்கு ஒரு வாசனை இருக்கு. இல்ல திடீர்னு வராங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஐயா நீங்க டூர் போகிறதுக்கு வந்து என்னுடைய டொனேஷன் ஒன்று பங்கு இருக்கட்டும் ஐயான்றாங்க. இல்லை ஐயாவோட அன்பே எங்கேயோ உக்கானுக்கிறாரு அண்ணாமலையார், அவரை வந்து ஈத்துறீங்க ஆகும்னா எல்லாரும். அவர் இன்னும் வந்துட்டாருன்னா பாவம் அவருடைய நிலைமை. அது இல்லாதன்னா நம்ம நேரில் இல்லாத கடவுளே கேள்வி கேட்குறோம். நேரில் கடவுள் இல்லைன்றதால எவ்வளோ உதவி கேட்குறோம், எவ்வளோ கேள்வி கேட்குறோம். திடீர்னு கடவுள் நேரில் எதிரில் வந்து நின்றுட்டாரா என்ன பண்ணுவான்? கடவுள் மனிதர் ஆயிடுவார். அப்புறம் அணுவும் கடவுளோட தான் அசையுது. இறைவன் இன்றி ஒண்ணுமே இல்லை. இங்க நடக்கிற அத்தனை இங்க விதியே கடவுள் தான். இங்க அத்தனை காரண காரியத்திற்கும் நம்ம செஞ்ச கர்மா கடவுளுடைய செயலால எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சிறப்பும் அவனே, பிறப்பும் அவனே, இறப்பும் அவனே. நல்லா இருக்குங்க. நீங்க பார்க்குறவங்களா மன்னாருடைய? அப்படிங்களா? வணக்கம். நானும் ஒரு ஜவுளி கடைக்காரன் வந்து பேசிட்டு இருந்தோம். ஆமாம் 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 ஆமாம். 2 பேரும் அப்போ தான் திருப்பதி போயிருந்தோம். திருப்பதி எல்லாம் நம்ம ஃபேமிலியோட 2 காரில் வந்தோம். ரொம்ப நன்றி. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சரிங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அருணே அருணே நானும் அருணை கூப்பிடுங்க. சன்மனை வாங்க. இது அவங்கள்ட்ட வேணாம் புதுசாக இருக்குது வேணாம். பரவாயில்ல இல்லைண்ணே, நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வேணாம் இல்லை நிறைய கொண்டு வந்தாச்சு. அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும். வேணாம், ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாம் சாப்பாடு ஒரு செட்டு மட்டும் வாங்கியாச்சு. இந்த ஐயா வாங்கியாச்சு. ஐயா வாங்கிட்டாங்க. அது போதும், பொண்ணு வாங்க போதும். சார் பாக்கி ஆளு கொடுத்துருக்கோம். வரங்க ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது. அருணே வாங்க. ரொம்ப உங்கள் மேலே ஒரு பசங்க என்ன பண்ணுறாங்க? இந்த பொண்ணு பையன் இங்கே ஐயாட்ட வந்து படுத்துருந்தேன். சரிங்க சரி சரி. உங்கள் பையனை ஒரு வாட்டி வரும்போது நீங்கள் இதை காமிச்சு அறிமுகப்படுத்துறீங்க. அருணே ஃபோட்டோ மட்டும் எடுத்து வாங்க. உன் ஃபோட்டோவில் எடுத்துரு வாங்க. அப்படியே வாங்க வாங்க. அப்படியே பக்கத்தில் நின்று வாங்க. சாமி வாங்க. அருணே எடுத்துட்டு வா. வாங்க வாங்க. அது பிரசாதமே அவங்க விஷயமே அதுதான். வாங்கினவரை எடுத்துக்கிறோம். ஆமாம், மன்னாடி போட்டோம். ஆமாம். இல்லை சாமி அங்கேயும் போய் சோத்தை போட்டு வாங்கிட்டுறாரு. வாங்க சுற்றி மாமி வாங்க. பிள்ளைங்க தம்பி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. சாப்பாடு வேணும் இன்னொருத்தர் குழந்தைங்க. ஏன்னா எல்லாமே கொண்டு வந்து எல்லாமே இருக்கு. சரி சரிங்க. அதனால உங்களுடைய எப்போதான் அந்த சேவைக்கு நாங்கள் நன்றி சொல்லி ரொம்ப நன்றிங்க. வாங்கிருக்க மாட்டேன். ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம சந்திச்சு பேசிட்டு இருந்தோம். ஆமாம், டெய்லியும் ஒருத்தர். ஆமாம், டெய்லி நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க வரீங்க. ரொம்ப நன்றி. பார்த்து பேசிட்டு இருந்தோம். அடுத்து உங்களை பார்த்தோன்னு தான். சரிங்க, ரொம்ப நன்றி. நமசிவாய் நமசிவாய் நமசிவாய். எப்போதும் நடக்கும். உங்கள் சேவை நடந்துட்டு இருக்கணும். அதுதான் எங்களுக்கு அண்ணாமலையார் நாங்கள் இப்போ இடையில பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் உங்கள் இது எப்போதும் யார் எதுன்னு சொன்னாலும் சரி உங்கள் லைன் அது போயிட்டே இருக்கணும். அது ரெக்கார்டு காமிக்க ஒரு நேரத்தில். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கண்ணதாசனுடைய வரிகள். கண்ணதாசனுடைய வரிகள். கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் வந்து எம்ஜிஆர் வாயசிச்சது, டிஎம்எஸ் சத்தம் போட்டது. டிஎம்எஸ் சத்தம் போட்டது. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நமச்சிவாய. சிவாய சிவார்ப்பணம். சிவார்ப்பணம். நம சிவாய. கடவுள் எப்ப கல்லானாரு? இல்லைண்ணா, கடவுளும் நம்மள மாதிரி தான் கூட இறங்கி பழகி இருப்பாரு. மனுஷங்கள்லாம் பார்த்த உடனே டக்குன்னு என்னடா இந்த மாதிரி ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு கல்லாயிட்டாரு. அது எப்போ ஆயிருப்பாரு? அவர் நீசனா படைச்ச அன்னைக்கு. மனுஷனா நீசனா படைச்ச மனுஷனை படைச்ச அன்னைக்கு. நீசனா படைச்ச. நீசனா? நீசனாக்க துஷ்டனா? பிறக்கிற குழந்தை எல்லாமே நல்ல குழந்தை தான். அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆனா அப்படிலாம் இல்லை. அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அவங்க தலையெழுத்தின் பிரகாரம். நீசன் ஒரு பேரை கொடுத்துட்டாரு. நீசன். நீசன். ஈசன். நீசனா? ஈசன் நல்லவர். நீசன் ஆகிட்டாரு. நீசன் ஆகிட்டார். நிக்கட்டுமா? யார? அதான் உங்களே பார்த்து ஓடியா கேமரா. நீ ஓடாத, பின்னாடி போகாத, ரோடு இருங்க. டெய்லி வரீங்களா? எதுவும் செய்யற வேலை வெடிகுண்டு இருக்கான்னு செக் பண்றது. வெடிகுண்டு இருக்காது. இராண்டா போடுறதுக்குள்ள என்னடா அவசரம்? ஏய் நந்திசாமி பிரபலம் ஆயிட்டாரா? ஆயிட்டார்ல நந்திசாமி, ஆயிட்டார்ல பிரபலம். நந்திசாமி சாப்பிடல வரணும் நீங்களா? இதுல வந்தாலே போதுமா? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2 ஓம் நமச்சிவாய. ஒன்னா ஒயிட் 2 சாம்பார் ஒன்று போதுமா? இல்லை சாம்பார். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. பாய். மாமா கடிச்சு காட்டு. மாமாவுக்கு எப்படி கடிப்ப? கடிச்சு காட்டு. கடிச்சு காட்டு. சாமே வரல. ஒயிட் ரைஸ் கொடுத்து. ஐயா ஒன்று ஐயா கீரை வர நீ தான் 2. சரி சரி. அருமையான சாப்பாடு. நமக்கு அது ஃபேவரேட். சாப்பாட்டெல்லாம் வந்து வேற லெவல் ஐயா. அது உங்களுக்கு தெரியாது. பல இதில் நான் பேட்டியில் கொடுத்துருப்பேன், பார்த்துருக்கேன். புளியங்காயா இதுன்னு பார்த்துக்கணும். அனுமார் இருக்கும். அது ஒரு இது அது வரேன். அந்த பாரு போடுது. போதா போடுதா? வருதா? அது இருந்தாதான் இந்த மாதிரி புட்டு புட்டு போட்டுட்டு இருக்கும். கிடைக்கலாமோ?
ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த அம்மா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அவர் பேர்லயே கொடுத்துருங்கன்ட்டாங்க. நமச்சிவாய. உண்ணாமலை சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பம் நல்லா செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஓம் நம சிவா அருணாச்சிவாய். சாமி செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓம் நம சிவா. அப்புறம் சாமி நல்லாண்ணே. அவ்வளோதான் சாமி. நீ கூட்டம் இல்லை ஒன்றும் இல்லை சோடு கணக்கு ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி. நம்ம வேணா அங்க முன்னாடி போயிட்டு கோயம்புத்தூர் சாமி கிட்டயாவது போயிட்டு வந்துருங்க. மலை சுத்தலாம் பரவாயில்ல. அவர் வரைக்கும் கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்துருங்க. ஏனுங்க நீங்க எல்லாம் வாங்க கிளம்பி வந்தா தானே நீங்க போட்டீங்கன்னா என்ன பண்ணுது? நீங்க அதுக்கு என்ன பண்ணோம்? வந்தா தான் எங்களுக்கு வசூலாகு. நீங்க அதுக்கு என்ன பண்ணோம்? இங்க எதனா ஒரு சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு காரணங்களை சொல்லி போர்டு எழுதி பக்கத்துல போட்டுருங்க. என்ன முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அந்த காரணங்களை டேப்ல ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பு பண்ணுங்க. கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. விபூதி சித்தர் ஓபன் பண்ணிட்ட போது ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிறாங்க சாமி. பாபா கோயில்கிட்ட ஒரு விபூதி சித்தர் இடிச்சு தள்ளிட்டாங்க. இதே இல்லை உங்களுக்கு இந்த கிரிவல பாதையில கால் வயசு தான் பாக்குறீங்க. நீங்க சொல்ற பேர்ல எல்லாம் சித்தர் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. ஓகேவா சித்தப்ப? அவர் சொல்ற பேர்ல சித்தர் எங்க இருக்கிறாரு சொல்லு. சித்தர் இல்ல உடம்பு பூரா சாயத்தை பூசின்னு படுத்துக்குங்க. சாய சித்தர்னு வச்சிடலாம் பேரு. சாம்பார் நமச்சிவாய. புண்ணியம் வணக்கம் வணக்கம் சிவான் பூர்ணிமே சாப்பாடு ஒண்ணு வாங்கிக்கோங்க. வாங்க கட்டுறேன். வாங்க இடம் வாங்க கட்டுறேன். வாங்க பெரிய கோயில கட்டுறேன். வாங்க. உட்காந்து சாப்பிட்டே இருங்க. கோயில் கட்டுறதை பத்தி யோசிப்போம். சாப்பிடுங்க. சொல்லுங்க சாமி. இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் எழுதிருக்கீங்களா? ஆமா. இது 4 பக்கம் எழுத முடியுமா? இதுல சுத்தி எழுத சொல்றேன். இது மேல இருக்கு. காருக்கு மேல சுத்தி எழுதணுமா? 4 டைரக்ஷன் எழுதணும்னா ஒரு இம்ப்ரெஷன் நல்லா இருக்கும். இது சுத்தி அப்படியே ஒன் டே ஃபுட் சர்வீஸ் போட சொல்றேன். 4 டைரக்ஷன் தெரியணும். இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுல எழுதலாம். டிரைவிங் ஸ்கூல் மேல எழுதி பாத்தீங்களா? எது சமயத்துல தெரிய மாட்டேங்குது. சமயத்துல உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? எனக்கு மட்டும் இல்லையே. ஒருத்தங்க தானே வாங்குறாங்க. எல்லாரும் வாங்குறாங்க. ஹார்ன் அடிக்கிறோம். ஹார்ன் கேட்கும்ல சாமி. இங்க இருக்கிற சவுண்ட்ல என்ன கேக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்ப வித்தியாசமா வண்டிக்கு அப்புறம் அப்படி கொட்ட முடிச்சு பார்த்துருக்கேன். எங்க வருது வண்டி வருதுன்னு வந்துட்டு இருக்கேன். சரி சரி சரி. முடிஞ்சா செய்யுங்க. கோச்சிக்காதீங்க. இல்ல சேச்சி இதெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஹார்ன் மாத்திடலாம். ஒன் டே ஃபுட் வந்து விட்டது, சாப்பாடு வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அழுத்தனா சொல்ற மாதிரி வாய்ஸ் வேணா மாத்தலாம். அப்படியும் பண்ணலாம். ட்ரெயின்ல வந்து சிக்னல் வந்து விஷுவல் தானே, அது மாதிரி இது விஷுவலா பண்ணுங்க. சுத்தி ஸ்டிக்கர் ஓட்ட சொல்றீங்க. சரி சரிங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல எல்லாருக்கும் தெரியும். சரி சரிங்க சரிங்க சரிங்க. சரி சரி. அயோத்தி போயிட்டு வந்தீங்களா? ராமரை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா ராமரை? அது பிறந்த ஊரில் ராமர் பிறந்த ஊர். சரி சரி. நமச்சிவாய். Shiva, Arunachal Shiva,
அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல அகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போர் என்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போல எனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவர்தார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல